வெல்கம் டு ராமசாமி சான்ஸ்கிரிட் கோர்ஸ். சமஸ்கிருத சாமானிய ஞானம் பகுதி 1ல் பரீட்சையா தேர்ட் பேப்பர் பாரத வித்யாபவன் சிலபஸில் விபக்திகளை பற்றிய முக்கிய விஷயங்கள் பார்ப்போம். விபக்தியை பற்றி விபக்திகள்னால் வேற்றுமைகள் அர்த்தம். கிரியை அதாவது வினைச்சொல் கர்த்தா, அதாவது எழுவாயை அனுசரித்து வரும். சாங்கிறது வந்து எழுவாய். கிரியை அதாவது வினைச்சொல் கர்த்தா, அதாவது அது எழுவாயை அனுசரித்து வரும். கிரியை வந்து சக கச்சதி, அவன் செல்கிறான். துவம் படசி, அவன் நீ படிக்கிறாய். அகம் வதாமி, நான் பேசுகிறேன். இது மாதிரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது மாதிரியாக தெரிஞ்சுக்கணும். த்விதிய விபக்தி இரண்டாவது வேற்றுமை நம்பூசலிங்க சப்தங்களில், அதாவது ஆண்பால்னா புல்லிங்கு, பெண்பால்னா ஷில்லிங்கு. நம்பூசலிங்கன்னா பொதுப்பால், ஆண்பால் கிடையாது, பெண்பால் கிடையாது, பொதுப்பால். நம்பூசலிங்க சப்தங்களில் வரும் பிரதம த்விதிய விபக்திகள் ஒரே மாதிரியானதாக இருக்கும். அந்த பிரதம விபக்தி அதாவது முதல் வேற்றுமை, த்விதிய இரண்டாம் வேற்றுமைலாம் அந்த நம்பூசலிங்கத்தில் ஒரே மாதிரியாக இருக்கும். கீழ்காணும் சத்தங்களில் ஒரே வரும்பொழுது அத்துடன் த்விதிய விபக்தி அதாவது இரண்டாம் வேற்றுமை வரும். கீழ்காணும் சத்தங்கள் உபயோகத்தில் வரும்பொழுது அத்துடன் த்விதிய விபக்தி அதாவது இரண்டாம் வேற்றுமை வரும். அவைகளாவன: வினா இல்லாமல், பிரதீனா குறித்து, அந்தரேன்னா இல்லாமல், திக்னா நிந்தை காட்டுவதாக திட்டுறது, ஹானா கஷ்டத்தை வெளிப்படுத்துவது. எல்லாம் நோட் பண்ணிங்க. இதுக்கெல்லாம் உதாரணம். ராம் வீணா, ராமன் இல்லாமல், தம் பிரதி அவனை குறித்து, தனம் அந்தரேன் செல்வம் இல்லாமல், பணம் இல்லாமல், திக்கு துவா மூர்க்கம் சரி முட்டாளே அப்படின்னு திட்டது. ஹா பாதிதம் கஷ்டத்தை சொல்கிறது, அந்த பாவையை சந்தித்தேன் அப்படின்னு. உபசர்கள் கிருஷ குருத இந்த தாதுக்களும் வரும்போது த்விதியா விபக்தி வரும். உதாரணம் இரண்டாம் வேற்றுமை வரும். அதாவது கிருஷ குருதிய குருத வரும்போது இரண்டாம் வேற்றுமை வரும்னு சொல்கிறாங்க. பதிஹி பாரியா அமிகுருஷதி, கணவன் மனைவியை கோபிக்கிறான். இந்த குருஷு இது வருது இங்கே. கலக சாதும் அபிதுருஷாதி, இந்த துருஷா வருது இதில். துஷ்டன் சாதுவை ஹிம்சிக்கிறான். கெட்டம் வந்து நல்லவங்களை சாதுவாக இருக்கிறவங்களை ஹிம்சிக்கிறான். கீழே கொடுக்கப்படும் கிரியாபதங்கள் 2 கர்மாக்களை செயல்படும் பொருள் உடையவை. இது கொடுத்த கர்மாக்கெல்லாம் செயல்படும் பொருள் இருக்கும் உடைய. அந்த 2 கர்மாக்களும் த்விதியா விபக்தி வரும். இதெல்லாம் வேற்றுமையில் வரும். இது துஹ் பால் கறத்தல், கா பயாக தேர் தூக்தி பசுவிடமிருந்து பாலை கறக்கிறான். யாச் யாசித்தல், வலி யாச்சதே வசுதாம், பலி யாச்சதே வசுதாம், பலியை அதாவது பலியிடமிருந்து பூமியை யாசிக்கிறார். பச்சை சமைத்தல். இதுபோல் கச்ச கேள்வி கேட்பது, கிருச்ச கேள்வி கேட்பது, தி சேர்ப்பது, தண்டுலான் ஓதனம் வசதி
அரிசியை அதாவது சாதத்தை சாதமாக சமைக்கிறான். ருத் தடுத்தல் அழைத்தல். காம் ரஜன் அவருநதி பசுவை கொட்டியில் அழைக்கிறான். தண்டு தண்டித்தல். சோரம் சாதம் தண்டயதி திருடனை திருடனுக்கு 100 ரூபாய் அபராதம். சோரம் சாதம் தண்டயதி திருடனுக்கு 100 ரூபாய் அபராதம். திருடனுக்கு 100 ரூபாய் அபராதம். ப்ரூ சொல்லுதல். சாஜ் தண்டித்தல். நோட் பண்ணிங்க. சாஸ் தண்டித்தல். ஜி ஜெயித்தல். மத்திய கடைதல். சூசு திருடுதல். மூசு திருடுதல். நீ எடுத்து செல்லல். ஹ அபகரித்தல். ஹு அபகரித்தல். குஷி இழுத்தல். வக்கு கொண்டு செல்லுதல். முதலியவைகளிலும் திருஷ்டாந்தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். திருஷ்டாந்தங்கள்னா எக்ஸாம்பிள். எல்லாம் எக்ஸாம்பிளை பார்த்து கொள்ள வேண்டும். கீழ்கண்ட அவ்வியயங்கள்னால் பின்னாடி சேர்க்குற வார்த்தை. திருதியா விபக்தி வரும். கீழ்கண்ட அவ்வியயங்களுக்கு மூன்றாம் வேற்றுமை வரும். ஜி ஜெயித்தல். மாஜ் கடைதல். சூசு திருடுதல். நீ எடுத்து செல்லல். ஹூ அபகரித்தல். குஷி இழுத்தல். வகு கொண்டு செல்லுதல். முதல்களிலும் திருஷ்டாந்தங்களை அதாவது உதாரணங்களை பார்த்து கொள்ள வேண்டும். கீழ்கண்ட அவயங்கள்னா பின்னாடி சேர்க்கிற வார்த்தை. திருதியாக விபக்தி அதாவது 2ஆம் வேற்றுமை வரும். சஹ் சாகம் சார்த்தம் சமம் கூட. இதெல்லாம் கூடன்னு அர்த்தம். சக்கு சாகம் சார்த்தம் சமம் இதெல்லாம் கூடன்னு அர்த்தம். வீணான இல்லாமல். உதாரணம் ராமேன சக ராமு கூட. ராமேன சாத் ராமன் கூட. அதுவும் ராமேன சாகம் ராமன் கூட. ராமேன சமம் ராமேன சமம். அதாவது ராமன் கூட லக்ஷ்மண் கிழதி. ராமன் கூட லக்ஷ்மண் விளையாடுகிறான். ராமேன் வினா லக்ஷ்மணன் நா கச்சதி. ராமன் இல்லாமல் லக்ஷ்மணன் எங்கேயும் போக மாட்டான். ராமன் இல்லாமல் லக்ஷ்மணன் போக மாட்டான். ஹேது அந்த காரணத்தை தெரிவிக்கவும் திருதியா விபக்தி வருகிறது. எல்லாம் வேற்றுமை வருது. ஹேது அந்த காரணத்தை குறிக்கிறது. உதாரணம் அன்னேன வசதி சாப்பிடுவதற்காக தங்குகிறான். சரீரத்தின் விகாரத்தை தெரியப்படுத்தும் அங்கங்களை சொல்லும் சத்தங்களுக்கு திருதியா விபக்தி வருகிறது. உடம்புல இருக்கிற ப்ராப்ளத்தை சொல்லும்போது அது திருதியா விபக்தி வருதுங்கிறாங்க. அக்ஷனா கானக கண்ணினால்
கண்ணின் விகாரத்தினால் உடம்புல இருக்கிற பாகத்தில் உள்ள விகாரத்தை குறிக்கிறது. கண்ணின் விகாரத்தினால் குருடன். அக்ஷண கானக கண்ணின் விகாரத்தினால் குருடன். இது திருதிய விபக்தி அப்படின்னா மூன்றாம் வேற்றுமைன்னு அர்த்தம். மூன்றாம் வேற்றுமை. சதுர்த்தி விபக்திகி கொடுப்பதை சொல்லும் பொழுது பெற்றுக்கொள்ளும் நபரை குறிக்கும் சத்தத்தை சதுர்த்தி விபக்தி என்கிறோம். அதாவது கொடுப்பதை சொல்லும்போது பெற்றுக்கொள்ளும் நபரை பற்றி சொல்கிறப்போ அது நான்காம் வேற்றுமையாக வருது. விஷகாய ஓதனம் ததாதி பிச்சைக்காரனுக்கு சாதம் கொடுக்கிறான். ஹித சுக பலி என்ற சத்தங்களை உழைக்கும் போது அதனுடன் வரும் சத்தத்திற்கு சதுர்த்தி வரும். அதாவது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஹிது சுக பலி அந்த வார்த்தையெல்லாம் உபயோகிக்கிறப்போ வரும் சத்தத்திற்கு சதுர்த்தி நான்காம் வேற்றுமை வரும். ஜகதி ஹிதம் சுகம் வா பாவேத்து உடலுக்கு நன்மையோ சுகமோ உண்டாகும். பூதியுபிய பலிக பூதங்களுக்கான பலி நான்காம் வேற்றுமை வருது. எல்லாம் நோட் பண்ணிக்க. துருதிய மூன்றாம் வேற்றுமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.